வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் வந்து மிளகா தனியா எந்தெந்த அளவில் அரைக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். 2 கிலோ அளவுக்கு தனியாவை வந்து நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி இருக்குது. இது ஆல்ரெடி நல்லா சுத்தம் பண்ண ஃபஸ்ட் குவாலிட்டி தனியா தான். அதனால் நான் வந்து சும்மா பார்த்துட்டு ஏதாச்சும் கல் இருக்கான்னு பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி இல்லை. நான் வந்து மிளகா வந்து ஃபுல்லாகவே இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு 2 கிலோ அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகா வந்து அடியில் ஃபஸ்ட்டு மிளகா கொட்டிட்டு அதுக்கப்புறம் தனியா கொட்டினேன். ஃபஸ்ட்டே வீடியோ போடணும்னு நினச்சி மறந்து போயிட்டு இந்த வேலையில் கடகடன்னு நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையில் இருந்தேன். அதனால் லாஸ்ட்டில் வந்து மிளகா வந்து தங்கிடுச்சு. நான் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். இந்த காம்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அதில் என்ன டேஸ்ட் இருக்குது, அது எதுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் நம்மளால் கிள்ள முடியலனாலும் மின்னால் ஒரு 1/4 கிலோ மறுநாள் ஒரு 1/4 கிலோன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு வந்து மிளகாவோட காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். 1/2 கிலோ அளவுக்கு 2 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். நீட்டு மிளகாவாக இருந்தால் 3/4 கிலோ அளவுக்கு போடுவேன். ஆனால் குண்டு மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பெருசாக இருக்கிறதால 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நான் வந்து வறுத்துட்டேன், அதனால் வந்து சுருங்கி இருக்குது. நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து வறுத்துக்கணும். லைட்டே போடலை, அதனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இந்த ஈரமெல்லாம் போய் நல்லா காஞ்சி அப்படி மொடன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். மின்காலம் மாதிரி இல்லை. இப்போல்லாம் பசங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது, பெரியவங்களுக்கு சுகர் வருது, கை கால் வலி வருது. அதனால் நிறைய வந்து மெடிசன் எடுக்க வேண்டிய நிலமை இருக்குது இப்போல்லாம். அதனால் வந்து எல்லாருக்குமே இந்த குடல் புண்ணுங்கிறது சாதாரண விஷயமா இருக்குது. கொஞ்ச நாளே வந்து வயிறு சூடாகிடுது, புண்ணாகிடுது, தொண்டை புண்ணாகிடுதுன்னு சொல்கிறோம். அதனால் வந்து இப்போல்லாம் வந்து காரம் வந்து மிளகா வந்து கம்மியாக தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நானுமே காரம் கம்மியாக தான் போடுறேன். ஸோ காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அப்படியே நல்லா காஞ்சு இந்த தண்ணியெல்லாம் போய் சருகாகுது. இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா படப்படன்னு அந்த சவுண்டு கேட்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். சரன்னு சவுண்டு கேட்குது, மொடப்பாக ஆயிடுச்சு, நல்லா புகஞ்சு வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கணும். இந்த அளவுக்கு கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு கப்பு இல்லாதவங்க 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு இதோட வந்து சீரகம் சேர்க்க போகிறேன். சீரகம் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறத்துக்கும் முன்னாடி பதத்துக்கும் வந்திருக்கு. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகு சேர்க்க மாட்டேன். மிளகு வந்து சமையலில் செய்யும்போது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்தா எனக்கு வந்து சில சமயம் அந்த மிளகோட காரம் கூட ஒத்துக்கலை. அதனால் வந்து நான் மிளகு சேர்க்கலை, வெறும் சீரகம் மட்டும்தான் சேர்க்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் சீரகம் வந்து டக்குன்னு வெடிக்கும். பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது. போகிறோம், இந்த அளவுக்கு பொரிஞ்சாலே போகிறோம், எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதையும் அந்த கருவேப்பிலை ஆற வச்ச அந்த தட்டிலையே சேர்த்து நல்லா ஆறின பிறகு மிளகா தனியாவோட கலந்துக்கலாம். நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். ஆறின பிறகு இதோட கலந்துக்கலாம். நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், 2 கிலோ அளவுக்கு தனியா, 1/2 கிலோ அளவுக்கு மிளகா நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த காம்பில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸு நம்ம குடலை வந்து புண்ணாக்குது, உடம்புக்கு நிறைய வந்து நோய் கிருமிகளை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நான் இப்போல்லாம் சேர்க்கறதில்ல. முன்னெல்லாம் காம்போடு தான் சேர்த்துட்ருக்கேன். ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங்கில் ஒரு டாக்டர் சொன்னார், அதனால் நான் வந்து இந்த காம்பை எடுக்கிற பழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, சீரகம் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பொடி பூண்டு வந்து கிடைக்கல,
பொடி பூண்டாக இருந்தால் ஒரு சின்ன சின்னதாக இருக்கும். பொடி பூண்டு வந்து சின்னதாக இருக்கும். அது வந்து ஒரு 2 அளவுக்கு தோலோடு வறுத்து சேர்ப்பேன். அது கிடைக்கல, உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா ரொம்ப சிறு பூண்டு கிடச்சா நல்லா வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்க்கலாம். ஆறிடுச்சு, இதெல்லாம் கலந்துடலாம். ஸோ இதை வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.